முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகஸ்ட் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்வதை ஒட்டி அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றம் குறித்து இன்று மாலை அறிவிப்பு வெளிவரவுள்ளது. மூத்த அமைச்சர் ஒருவர் மற்றும் வேறு 2 அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படவுள்ளதாகவும், 3 புதியவர்கள் அமைச்சராக வாய்ப்புள்ளதாகவும், இலாகா மாற்றமும் பெரிய அளவில் இருக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரியில் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் கைதாகியுள்ள போலி என்சிசி மாஸ்டரின் குற்றப்பட்டியல் அதிர வைத்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியாக இருந்த சிவராமன் கடந்த 17ஆம் தேதி போக்சோவில் கைது செய்யப்பட்டார். பண மோசடி புகார்கள் வெளியான நிலையில் இவர் என்சிசி மாஸ்டர், அரசியல்வாதி, வழக்கறிஞர், தமிழின போராளி, பெண்களின் காவலர், கட்ட பஞ்சாயத்து தலைவர் என பல வேடங்களில் ஏராளமான தில்லுமுல்லுகளை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளராக இருந்த சிவராமன் விசிட்டிங் கார்டில் BA LLB என போட்டு போலி வக்கீலாக நில பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி பண மோசடி செய்துள்ளார். பள்ளியில் NCC படை மாணவனாக இருந்ததை வைத்து தான் ராணுவ பயிற்சி பெற்ற NCC ஆபீசர் என கூறி போலி ஆவணங்களை காட்டி பள்ளி கல்லூரி நிர்வாகிகளையும் ஏமாற்றியுள்ளார். தன்னை நம்பி முகாமில் பங்கேற்ற மாணவியரிடம் பாலியல் குற்றங்கள் புரிந்துள்ளார். போலீசாரை வீரப்பன் சுட்டார், அதற்கு காரணம் எங்கள் பெண்கள் மீது போலீசார் கை வைத்ததுதான் என கூட்டங்களில் பேசி பெண்களின் காவலராக தன்னை காட்டிக்கொண்டு உலா வந்துள்ளார். ஹிந்தி, ஆங்கிலத்தில் பெயர் பலகை வைத்த கடைக்காரர்களிடம் தமிழில் பலகை வைக்க சொல்லி தகராறும் செய்துள்ளார். NCC அலுவலர், வழக்கறிஞர், நீதிமன்ற ஆணை, வங்கி சலான் என பல போலி ஆவணங்களை தயாரித்துள்ளார். சென்னையில் அரசு வட்டார செல்வாக்கு இருப்பதாக சொல்லி போலீஸ் அதிகாரிகளையே ஏமாற்றி போலீஸ் ஸ்டேஷன்களில் கட்ட பஞ்சாயத்து செய்துள்ளார். கட்சி நிகழ்ச்சிகளுக்கு என கூறி வசூல் வேட்டை, கிரானைட் அதிபர்களிடம் மிரட்டல் வசூல் என இவரது குற்றப்பட்டியல் நீள்கிறது. பல பள்ளிகளில் இவர் NCC முகாம் நடத்தியதாக கூறப்பட்டாலும் யாரும் புகார் தரவில்லை. மாணவியர் தங்களுக்கு தெரிந்த தகவல்களை தைரியமாக சொல்லலாம், அவர்களது தகவல்கள் ரகசியம் காக்கப்படும் என்று போலீசார் கூறியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் 560 கோடி ரூபாயில் புதிய ரயில்வே பால கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. தற்போது இந்த பணிகள் ஏறத்தாழ நிறைவடைந்துவிட்டன. இதனிடையே பாம்பன் புதிய பாலத்தில் வரும் அக்டோபர் முதல் வாரத்தில் ரயில் போக்குவரத்தை தொடங்குவதற்கு இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதையொட்டி பாம்பன் புதிய பாலத்தில் தொடர்ந்து ரயில்களை இயக்கி சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கற்கள் நிரப்பப்பட்ட 11 சரக்கு பெட்டிகளை 2 ரயில் என்ஜின்களுடன் இணைத்து பாம்பன் புதிய பாலத்தில் ரயில்வே கட்டுமான பொறியியல் ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் தலைமையில் 20 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனை ஓட்டத்துக்காக பாம்பன் பகுதியில் இருந்து செங்குத்து பாலம் வரை 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தண்டவாளத்தில் அதிர்வு தொலையுணர்வு கருவி பொருத்தப்பட்டிருந்தது. ஓசூரை அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே குடும்ப தகராறில் உணவில் விஷம் கலந்து மனைவி மற்றும் குழந்தைகளை கொல்ல முயன்ற கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா ஆகஸ்ட் 29ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி நிறைவடைகிறது. பள்ளி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையை விரைவுபடுத்த IG தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சமூக நலத்துறை செயலர் தலைமையில் தனிக்குழு ஏற்படுத்தவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பெருநிறுவனங்களின் இணையவழி வர்த்தகத்தில் இருந்து சிறு வணிகர்களை பாதுகாக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா நேரில் சந்தித்து மனு கொடுத்துள்ளார். தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான கோதுமை ஒதுக்கீட்டை அதிகரிக்கவும், திறந்தவெளி சந்தை விற்பனை திட்டத்தில் விற்கப்படும் அரிசியின் விலையை கிலோவிற்கு 20 ரூபாயாக குறைக்கவும் கோரி மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை சந்தித்து தமிழக உணவு பொது விநியோக வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வலியுறுத்தியுள்ளார். மேலும் பல்வேறு வகைகளில் நிலுவையில் உள்ள உணவு மானிய தொகையான 3191 கோடி ரூபாயை விடுவிக்கவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளர்களை பணி நீக்கம் செய்து தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாக கூறி
பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய மண்டலங்களின் தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை பார்க்க முடிவு செய்துள்ள மாநகராட்சி நிர்வாகம் அதற்கு வசதியாக அந்த இரு மண்டலங்களிலும் பணிபுரியும் நூற்றுக்கணக்கான தற்காலிக தூய்மை பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய தீர்மானித்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், பணி நீக்கப்படவுள்ள அனைவரும் 14 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வருபவர்கள். கரோனா பெருந்தொற்று மற்றும் பேரிடர் காலங்களில் தங்களின் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியவர்கள். அவர்களின் உழைப்பையும் தியாகத்தையும் கூட மதிக்காமல் பணி நீக்கம் செய்ய மாநகராட்சி திட்டமிட்டிருப்பது மனிதநேயமற்ற செயல். தூய்மை பணியாளர்களை பணி நீக்கும் முடிவை கைவிட்டு அவர்களை பணி நிரந்தரம் செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். ஆவினில் அஸ்வகந்தா பால், மஞ்சள் மிளகு பால் போன்ற மூலிகை பால்களை புதிதாக அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார்.